தவளை தன்னுடைய வாயாலே கெடும் அப்படின்றதற்கு சிறந்த உதாரணமாக வடிவேலு அவர்கள் பல நேரங்கள்ல இருந்திருக்காரு. அதற்கு முக்கியமாக கேப்டனை எதிர்த்து இவர் பேசியது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனடுத்து பாத்தீங்கன்னா இவர் பல பட வாய்ப்புகளை இழந்தாரு. அதன் பிறகு ஒரு கட்டத்துல இவருக்கு சினிமாவில் ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதற்கு நம்ம சங்கர் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இம்சையரசன் 23ஆம் புலிகேசி படத்துடைய 2ஆம் பாகத்தை சங்கர் அவர்கள் தான் தயாரிப்பதாக இருந்தது. படத்துடைய வேலைகள் ஆரம்பமான பிறகு திடீரென வடிவேலு அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. ஆகையால் அவருக்கு ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து எந்த பட வாய்ப்புமே இல்ல. ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே வடிவேலு அவர்கள் தொடர்ந்து ஒரு சில படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. சோ தற்போதுமே பாத்தீங்கன்னா வடிவேலு அவர்கள் ஒரு சில இடங்கள்ல அவருடைய வாயை விட்டுறாரு. கடைசியாக இவர் மற்றும் சுந்தர்சியுடைய நடிப்புல கேங்கர்ஸ் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அந்த அளவிற்கு சோபிக்கவில்லை. அதற்கு காரணம் சுந்தர்சி தான் அப்படின்னு சமீபத்திய பேட்டியில கூட சொல்லியிருந்தாரு. இதனால வடிவேலு அவர்களை பலருமே விமர்சனம் பண்ணி திட்டிட்டும் இருந்தாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்களை நேரடியாகவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எச்சரித்திருக்காரா. இப்படி தொடர்ச்சியாக சினிமா துறையில பல கொடைச்சல்களை கொடுத்துட்டு இருக்க வடிவேலு அவர்களுக்கு கண்டிப்பாக இது தேவைதான் அப்படின்னு ரசிகர்கள் பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.